சொல்லலாம். மிதுனம் போயிட்டு திரும்பி கடகம் திரும்பி வரார் அவர். ஸோ இந்த இப்படிப்பட்ட பொசிஷன் சிம்மத்தில் கேது இருந்தால் நம்மை வழிநடத்துகிறார்கள். சரி சார், எப்படி இருக்கும் பொது பலன் பார்த்துட்டு நம்ம மற்ற பலன் பார்க்கலாம். நிறைய எழுதி வச்சுருக்கேன், நிறைய சொல்லணும் அப்படின்னு. ஆனாலும் சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியறதில்லை. நம்முடைய டாலரண்ட் லெவல் அப்படிங்கிற பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக, ஏன்னா நமக்கு 9ஆம் இடத்துல குரு வரார். முதல்ல கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கும், ஒரு 2-3 மாதங்கள். அதற்கப்புறமாக 9ஆம் இடத்துக்கு குரு வரதுனால நிச்சயமாக அது மட்டும் இல்லை, நம்முடைய ராசியையும் பார்க்குறார் குரு. 5ஆம் பார்வையாக நம்முடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு டாலரண்ட் லெவல் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லாயிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நம்ம கொஞ்சம் பேசாமல் போகிறது நல்லதோ அப்படின்னு கூட தோணும். ஒரு வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டிக்கிறத விட வார்த்தை விடாமல் இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்முடைய விருச்சிகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் இருந்து அதே மாதிரி சந்திரன் 7 இருக்கா வருஷம் ஆரம்பிக்கிற போது. ஆனால் போக போக சனி ராகு கேது குருவை தவிர மற்ற எல்லாரும் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. மாதம் 1 வாரத்துக்கு 1 அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், 27 நாட்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்களுடைய